அடுத்தது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு என்ன அப்படி தடம் புரள்ற விஷயம், அப்படி திருப்பு முனையான விஷயம் என்னது? அவங்களுக்கு என்ன வாழ்வில்? முதல்ல வந்து அவங்க தொழிலில் புகழில் தான், பேரும் புகழில் தேவையில்லாத ஒரு களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரியான சில விஷயம் நடக்க போகுது. அதில் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையற்ற யாராவது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் ஒரு விஷயமா பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்தவித அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. ஏன்னா பொய்யா கூட உங்க மேலே பழி சுமத்தலாம். ராசினியர்களுக்கு நல்ல அழகான அருமையான ஒரு திருப்பு முனை இல்லை இது. குழந்தை இல்லைன்னு நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து டெஸ்ட் டியூப் பேபி என்னமோ பண்ணிகிட்ருக்கோம். அதில் இப்போ வந்து உங்களுக்கு அது திருப்பு முனையாக குழந்தை செல்வம் வரப்போகுது விருச்சிக ராசி. ஸோ நல்ல வாய் விட்டு சிரிங்க, ஹாப்பியாக இருங்க. அவங்களுக்கு என்னம்மா வாழ்வியல் பரிகாரம்? அதனால் இந்த ஒரு அருமையான வாழ்வியல் பரிகாரம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து இவ்வளோ பிரபலமாக்கி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்து நாங்கள் எங்களுடைய ஜோதிடர்கள் சொல்கிற அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கான பதிவு அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆலயங்கள் பரிகாரங்கள் ஒரு பெயர்ச்சிக்கும் எப்படி இருக்குது இந்த 12 ராசிக்கும்னா நாங்கள் ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்காக இந்த பதிவை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் நீங்களும் பார்த்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நாங்கள் நல்லா இருக்குது பரிகாரங்கள்லாம், இத்தனை ராசிக்கும் இத்தனை விஷயங்களெல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை இவ்வளோ பிரபலமாக்குனதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் உங்களுக்கு எல்லாருக்குமே, வியூவர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ நம்ம வந்து ஒரு பெயர்ச்சி ஒரு புது விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்துட்ருக்கோம் இல்லையா, 12 ராசிக்காரர்களுக்கும். அப்படி இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பதிவோடு தாங்க நாங்கள் இன்றைக்கும் வந்திருக்கோம். மாற்றிடாதீங்க, அப்படியே வீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக வீடியோலாம் பாருங்கள். ஏன்னா இது உங்களுக்கான பதிவு. முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னு சொல்கிறேன் இல்லையா. என்ன விஷயம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதத்தில் இந்த சில ராசிகள்லாம் தடம் புரள போகுதாம். இந்த ராசிக்கெல்லாம் திருப்பு முனை அமைய போதாம். அப்படி என்ன அந்த 12 ராசியில் எந்த ராசி தடம் புரள போகுது, எந்த ராசி திருப்பு முனையாக அமைய போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை சொல்ல வராங்க நம்ம பாரம்பரிய ஜோதிடர் யோக பிரபா. அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தாலும் அவ்வளோ விஷயங்களையும் அந்த பொண்ணுக்கு அரைச்சி குடித்து நிறைய விஷயங்களை சொல்லிகிட்ருக்கு. நானே அப்படியே மெய் மறந்து கேட்டுட்ருக்கேன். அவ்வளோ தெரிஞ்சு அவ்வளோ விஷயங்களெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு அவங்கக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் நேரடியாக ஜாதகத்தை பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ பரிகாரம், இந்த கோவில் விஷயம், ஒரு ராசி எப்படி இருக்குது, பெயர்ச்சிக்கு எப்படி இருக்குது, எல்லாமே அந்த பொண்ணு கரெக்டாக சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அழகாக ஜாதகத்தை கொண்டு போய் பார்க்கலாம். இல்லை இப்போ நேரில் போக முடியலன்னா ஆன்லைன்லேயும் அவங்க பார்க்குறாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன அற்புதமான இந்த விஷயத்த சொன்னேன் பார்த்தீங்களா. 12 ராசிக்கும் எது தடம் புரள போது, எது திருப்பு முனையாக ஆக போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நான் உங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அவங்களையே சந்திப்போம். வணக்கம் யோக பிரபா. வணக்கம்மா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன். மங்களகரமாக ஒரு அருமையாக அழகாக உட்காந்துட்ருக்கீங்க. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சில ராசியெல்லாம் தடம் புரள போகுது, ஒரு சில ராசியெல்லாம் திருப்பு முனையாக அமைய போகுதுன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா. அது எந்தெந்த ராசி அப்படின்னு பார்ப்போமா நம்ம? கண்டிப்பாக. முதல்ல உங்களை நீங்கள் வந்து இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. வணக்கம். நான் உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும் மக்களுக்கு. ஜோதிடம் யுகம் டி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். நான் வந்து ஒரு பாரம்பரிய ஜோதிடர், டைரக்ட் ஆருடர், எண் கணிதமும் பார்க்குறேன். உங்களுடைய சந்தேகங்கள் இல்லை ஜோதிட ஆலோசனை எதுனாலும் சரி, விளக்கங்கள் தேவையா, இல்லைனா ஏதாவது உங்களுடைய பேரில் ஏதாவது ஒரு குழப்பம் இருக்குது, எனக்கு சரியாக வளர்ச்சி அடைய முடிய மாட்டேங்குது, ஏதாவது ஒரு வகையில் அடிபட்டுக்கிட்டே இருக்கேன், ஒரு நல்ல நேரம் எனக்கு எப்போ வருதுங்கிற உங்களுடைய கேள்விகளுக்கு, குடும்பத்தில் ஒற்றுமை எப்படி இருக்கும், இந்த மாதிரியான ஏகப்பட்ட கேள்விகளுக்கு உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா, இப்படிங்கிற ஏகப்பட்ட சந்தேகங்களுக்கு உங்களுக்கு தெளிவான விளக்கம் உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு தெளிவாக பார்த்து சொல்லிடலாம். முதல்ல வந்து இந்த ஆகஸ்ட் மாதம்
முதல்ல அந்த ஒவ்வொரு மாதத்தையும் வந்து சூரியன் இருக்கிற இடத்த வச்சு தான் நம்ம வந்து கணிப்போம். அப்படி இருக்கையில பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் முதல்ல வந்து கடகராசியில தான் இருக்காரு. சூரிய பகவான் கடகராசியில குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறார். முதல்ல அதே மாதிரி மிதுனத்துல புதன் பகவான் இருக்கார். புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு அப்புறம் மறுபடியும் யார் கூட வர்றாருன்னா கடகராசியில வர்றார். மீனத்துல இருக்கிற சனி பகவானை நம்மளுடைய உச்ச குருவா ஒரு ஒரு இயற்கை சுபரா இருக்கிற குரு பகவானும் சனி பகவானை பாக்குறாரு. சிலருக்கு 7.5 சனி இருக்கு, கண்டக சனி இருக்கு, பாத சனி, நிறைய சனி இருக்குன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் பயந்துகிட்டே இருப்பாங்க. அச்சோ நம்மளுக்கு நேரம் ரொம்ப மோசமா தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க. ஆனா முதல்ல வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் வந்து நம்மளை பாதிப்பை வந்து ஏற்படுத்த மாட்டாரு. அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க அதிகமா ஆடிட்டீங்களா, அதிகமான விஷயம் நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, ரொம்ப சேட்டை பண்ணிட்டீங்களா, என்ன பண்றாருன்னா, நீ தப்பு பண்ணிட்டப்பா, ஒரு லிமிட்டுக்கு மேல போகுது, உன் மைண்டை நீ மாத்திக்கோன்னு சொல்லி தலையில தட்டி உட்கார வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலையை தான் சனி பகவான் பார்ப்பாரு, கண்டிக்கிறாரு. அந்த கர்ம பலனை குறைக்கிறாரு. ஏன்னா நீ ரொம்ப பண்ணனா உன்னோட நீ கஷ்டப்பட்டா பரவாயில்ல, உன்னோட சந்ததியும் கஷ்டப்படும். அதனால நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்குரிய வேலையை தான் சனி பகவான் வைக்கிறாரு. அப்படி மட்டும் இல்லாம நம்ம உச்சகுரு, நம்ம குரு பகவானும் சனி பகவானை பாக்குறாரு கடகராசில இருந்து. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கூடுதலா ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தான் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த புதன் பகவான், சூரிய பகவான் வந்து முதல்ல 15 நாள் தான் கடகராசில இருப்பார். அதற்கு 15 நாள் வந்து சிம்ம ராசிக்கு வர்றாரு. அப்படி இருக்கும்போது நிறைய கிரகங்கள் இந்த மாற்றத்தினால நிறைய ராசிகள்ல வந்து ஒரு சூப்பரான அச்சீவ்மெண்ட் போறாங்க. ஒரு திருப்பு முனையா லைஃப்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனா சில நேரம் சில இடங்கள்ல வந்து லைட்டா ஒரு தடம் போறதுக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷனும் அமைய போகுது. ஸோ அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஆகஸ்ட் மாசத்துல வேற என்ன சிறப்புலாம் இருக்குமா? ஆகஸ்ட் மாதத்துல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு. ரொம்பவே நம்ம வந்து நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்துற நாள். இந்த டைம்லலாம் காவிரி ஆறுகள்லாம் தண்ணி அதிகமா பெருக்கெடுத்து வரும். அது மட்டும் இல்லாம விவசாயம் செய்யறதுக்கு ரொம்ப உகந்த நாள். நிறைய கிராமத்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள்ல பத்திச்சுடம் பொருத்தி வழிபாடு பண்ணி வரவேற்பாங்க. தண்ணியை வழிபாடு பண்ணி நம்ம எப்படி ஒரு விஷயத்துக்கு எது போனா நம்ம வழிபாடு பண்ணுவோம், இப்ப சாமியா சிலையா இருக்கிறவங்க வழிபாடு பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நீரை வழிபாடு பண்ணுவாங்க. ரொம்பவே உகந்த நாள். இந்த டைம்ல நீங்க புதுசா ஒரு சேமிப்பு பழக்கத்தை ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கூடுதலால பெருகும். ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் பெருக்கு. நீங்க ஒரு விஷயம் நல்லது பண்ணீங்கன்னா பல விஷயமா மாறும். அதனால கண்டிப்பா தவறாம பண்ணணும். ஆகஸ்ட் 7 வந்து பாத்தீங்கன்னா ஆடி கிருத்திகை, முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள். ஏன் சொல்றேன்னா, இந்த கார்த்திகை பெண்கள் தான் முருகனை வந்து வளர்த்தாங்க, ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கார்த்திகை பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முருகன் வந்து வரம் கொடுத்தார். அந்த மாதிரி நாட்கள்ல திருமணமாகாத பெண்கள், இல்ல திருமணமான பெண்கள், குடும்பத்துல பிரச்சனைன்னு இருக்கிற பெண்கள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல மன வாழ்க்கையும், இல்ல மன வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையும் தீருங்கிறது ஒரு ஐதீகமான ஒரு விஷயம். இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி சர்வ அமாவாசை. இந்த அமாவாசை ரொம்பவே முக்கியமானது. முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது. இப்ப நார்மலா ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வருது. நம்ம இறந்தவங்களுக்கு திதி தர்ப்பணம் ஒரு சிலர் கொடுப்பாங்க, ஒரு சிலர் கொடுக்க மாட்டாங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுக்கு மற்ற நாள்ல நீங்க கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை கண்டிப்பா நீங்க கொடுத்தாகணும். அதே நீங்க கொடுக்காம விட்டீங்கன்னா நம்ம குடும்பத்துல உங்களுக்கு அந்த பாதிப்பு வராது, உங்களுடைய சந்ததியர்களுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். தன்னுடைய குடும்பத்துல குழந்தைகளோட உடல்நலம் என்னன்னே தெரியாம கஷ்டப்படுறது, குடும்பத்துல என்னன்னே காரணமே இல்லாத பிரச்சனைகள் வருது, ஏதாவது ஒரு திதி தர்ப்பணம் முன்னோர். ஏன்னா அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது தட்சணியோட காலத்துல முதல் மாதம் தான் நம்மளுக்கு இந்த ஆடி மாதம் வரும் ஆகஸ்ட்ல. இதுல வந்து நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய சந்ததிகள் நம்மள நினைக்கிறாங்களா, நம்மளுக்காக எதுவும் பண்றாங்களான்னு வந்து பாக்குற காலம். அப்ப நம்ம அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நேரம் சாப்பாடு லேட் ஆனாலே வீட்டுல உள்ளவங்கள ரொம்ப கோவமா பேசுறோம். அப்படி இருக்கும்போது வருஷ கணக்கா அவங்களுக்கு சாப்பாடு போடல, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சாப்பாடு போட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு வருஷம் அதுதான் அவங்களுக்கு சாப்பாடு. அப்படிங்கும்போது அதுதான் அவங்களுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமா வாழ்த்திட்டு போவாங்க. இல்ல நம்ம முன்னோர்களா இருந்தாலுமே நம்ம மேல கோவப்பட்டாங்கன்னா அது சபிக்கிற மாதிரி போயிடும். அது வந்து நம்மளுக்கு பாதிச்சாலும் பரவாயில்ல, நம்ம எதிர்த்துக்கலாம். ஆனா நம்மளுடைய குழந்தைகளுக்கு பாதிக்கும். அந்த பாதிப்பு வராம இருக்கிறதுக்கு இவங்க கண்டிப்பா திதி தர்ப்பணம் கொடுக்கணும். மாடுகளுக்கு கீரைகள் வாங்கி கொடுக்கணும், ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி ஆடி பூரம் வருது. இந்த பூரம் வந்து எப்படின்னா ஆண்டாள் அவதரித்த நாள். இந்த நாள் ரொம்பவே முக்கியமான நாள். அரங்கநாதனை ரொம்பவே உயிருக்குயிரா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஆண்டாள்.
இந்த கால டைம்ல திருமணம் ஆகாத பெண்கள், இல்லைன்னா நான் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு அந்த பையனை விரும்பணும், நான் கல்யாணம் பண்ணிக்கணும், வீட்டில் சம்மதத்தோட திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆண்டாள் கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா அம்மன் கோவில்லுமே அந்த வளையல் வச்சு அம்மனுக்கு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த வளையல் எடுத்து போட்டுக்கணும். அந்த வளையலெல்லாம் கொடுப்பாங்க. பூஜை முடிஞ்சு கொஞ்ச நாள் ஒரு வாரம் கழிச்சு அந்த கோயிலுள்ள வளையல்லாம் கொடுப்பாங்க. அதை எடுத்து போட்டுக்கணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேர் இல்லாதவங்கனாலும் சரி, அந்த வளையல் வாங்கி போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த அருள் கிடைக்கும், அந்த வரம் கிடைக்குங்கிறது ரொம்பவே ஒரு ஐதீகமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான நாட்கள் இருக்கு. நல்ல வேண்டுதல்கள் பண்ணால் அவங்க நினைச்சது அனைத்தும் நடைபெறும். பாருங்க, ஆகஸ்ட்ல எவ்வளோ விசேஷம் இருக்குது பார்த்தீங்களா? அதில் முக்கியமானது ஆடி அமாவாசை. அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அது என்னைக்குன்னு பார்த்து இப்போ சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நீங்களும் வந்து அது கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. அதை கரெக்டாக திதி கொடுங்க. அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி. அடுத்தது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு என்ன அப்படி தடம் புரள்ற விஷயம், அப்படி திருப்பு முனையான விஷயம் என்னது? அவங்களுக்கு என்ன வாழ்வியல் பரிகாரம்? விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடம் புரள போது அதில் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும்னா முதல்ல வந்து அவங்க தொழிலில் புகழில் தான், பேரும் புகழில் தேவையில்லாத ஒரு களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரியான சில விஷயம் நடக்க போகுது. அதில் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையற்ற யாராவது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் ஒரு விஷயமா பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்தவித அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. ஏன்னா பொய்யா கூட அவங்க மேலே பழி சுமத்தலாம். அதனால் இந்த விருச்சிக ராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலம். இதன் மூலமாக அவங்க பேரும் புகழும் கெட்டு போகும். ஒரு இடத்துல கரெக்டான இதில் நியாயவதி யாருப்பா அப்படின்னு கேட்டோன்னா விருச்சிக ராசிக்காரங்கள தான் சொல்லுவாங்க. நியாயமாக பேசுவாங்க. நம்மளுடைய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, என்ன உறவாக இருந்தாலும் அவங்க நியாயமாக தான் பேசுவாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய ஒரு பேரை களங்கப்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பு நிச்சயமாக இருக்குது இந்த மாதத்தில். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதன் மூலமாக தொழில் வருமானமும் கம்மியாகிறது. வேலை பார்க்குற இடத்துல அந்த உள்ள பெண்கள் மூலமாக ஏதாவது ஒரு களங்கப்படுத்துகிற மாதிரியான சூழல், இல்லை அங்கே உள்ள வேலை பார்க்குற நபர்களையும் அந்த வேலையை செஞ்சுட்டு ஏதாவது பழைய தூக்கி அவங்க மேலே போகிறதுன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், தடம் புரண்டு போய் அவங்களுடைய பேரும் கெட்டு போகும், வேலை தொழிலும் கெட்டு போகிறதுக்குண்டான அமைப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது. அவங்களுக்கு என்ன திருப்பு முனையாக அமைய போகுது? ரொம்ப வருஷமா எதிர்பார்த்துக்கிற ஒரு விஷயம், குழந்தை பேரு அவங்களுக்கு கிடைக்க போகுது. குழந்தை ரொம்பவே எனக்கு தாமதம் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷமா நானும் பார்த்துக்கிருக்கேன், பார்க்காத மருத்துவ ஆலோசனை, பெரும் செல்வம் குழந்தை செல்வம். அந்த செல்வம் கிடைக்காம நிறைய ஒரு மனதுக்கு கஷ்டப்பரமான வார்த்தைகள்லாம் நிறைய வாங்கியாச்சு. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வாழ்க்கையே ஏன் வாழ்றோன்னு இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல இந்த குழந்தை பேர் கிடைக்க போகுது. அது புதிய வாழ்க்கை அத்தியாயத்தை தொடக்க போகுது அந்த குழந்தை. அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது விருச்சிக ராசினியர்களுக்கு. நல்ல அழகான அருமையான ஒரு திருப்பு முனை இல்லை இது. குழந்தை இல்லைன்னு நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து டெஸ்ட் டியூப் பேபி என்னமோ பண்ணிட்டு இருக்கோம். அதில் இப்போ வந்து உங்களுக்கு அது திருப்பு முனையாக குழந்தை செல்வம் வரப்போகுது விருச்சிக ராசி. ஸோ நல்லா வாய் விட்டு சிரிங்க, ஹாப்பியாக இருங்க. அவங்களுக்கு என்னமா வாழ்வியல் பரிகாரம்? இவங்களுக்கு முதல்ல வந்து ஒரு பரிகாரம் வழிபாடு தரனா முதல்ல வந்து திருப்புல்லானியில இருக்கிற கோவில் வந்து திருப்புல்லானி பெருமாள் கோயிலுக்கு போகணும். பெருமாள் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து போகணும். அங்க வந்து பிரசாதமா ஒரு இனிப்பு தருவாங்க. அந்த இனிப்பை 2 பேரும் சேர்ந்து சாப்பிடணும். சேர்ந்து சாப்பிட்டா அவங்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பா ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகம். நிறைய பேர் அங்க போயிருக்காங்க, போய் அந்த வரமும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க பக்கத்துல இருக்கிற உங்க ஊர்ல இருக்கிற கிருஷ்ண கோவிலுக்கு போய் அங்க நெய் வாங்கி கொடுத்து நெய் வைத்தியம் பண்ணணும். நெய்யா வெண்ணெயா? வெண்ணெய் நெய் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகம் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கணும். நம்ம எதுவுமே தெரியாம இங்க இருந்து மொத்தத்தையும் வாங்கி கொண்டு போய் கொடுக்க கூடாது. அவங்கள்ட்ட போய் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுதான் மெயினா வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அவங்க இருந்து போறவங்க மேலாடைகள்லாம் பொதுவாக வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு அப்படின்னா இவங்களுக்கு எந்த தடையுமே இருக்காது. கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு வரம் கிடைக்கவே செய்யும். குழந்தை பேரோட வரம் வந்து கிடைக்கும். அதனால இந்த ஒரு அருமையான வாழ்வியல் பரிகாரம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. குழந்தைகள் காப்பகம் நிறைய இடத்துல இருக்குது, போங்க. அங்கே படிக்கிற குழந்தைங்க இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், இல்லை பென்சில் பேனா ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். நல்ல ஒரு 2-3 வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு குழந்தைங்களோட அந்த பிளஸ்ஸிங் நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கும் எங்களை மாதிரி ஒரு குழந்தை பிறக்கணும்னு கூட அதுங்க ஒரு சில குழந்தைங்கவே டக்குன்னு வேண்டிப்பாங்க. அது அப்படியே டக்குன்னு பழிக்கும். ஸோ அதெல்லாம் செய்யுங்க. இப்போ இந்த குழந்தை காப்பகத்தில் போயிட்டு எல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னேன்லடா,
வேற என்ன வாழ்வியல் பரிகாரம் அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணுற மாதிரி எதாவது பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். என்னன்னா நம்மளை சுத்தி பார்க்குற பொருட்கள் எல்லாமே குழந்தை சம்மந்தப்பட்ட பொருட்களா இருக்கணும். அதாவது சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து குழந்தைகள் தவழ்கிற மாதிரி ஃபோட்டோலாம் ஒட்டியிருப்பாங்க. சில ஃப்ரேம்லாம் இருக்கும் குழந்தைகள் ஃபோட்டோ. ஒரு காலண்டர்ல கூட குழந்தைகள் இருக்கிற மாதிரியான காலண்டர்லாம் என்ட்ரன்ஸ்லேயே பெட்ரூம்லேயே பெட்ரூம்ல வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க. அது அழகா நிறைய நல்ல சிரிச்ச ஃபோனில் மாதிரியான வச்சுக்கலாம், வால்பேப்பர் நிறைய வச்சுக்கலாம். அந்த மாதிரி அவங்க பார்க்கும்போதோ இல்லை நடக்கும்போது செய்யும்போது என்னன்னாலும் சரி அவங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவங்கள சுத்தின குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருக்கணும். விளையாட்டு ஜாமான்னா வேறு ரொம்ப விலை கொடுத்து வாங்குற விளையாட்டு ஜாமான் கூட வேணாம். சும்மா சின்ன சின்ன டாய்ஸ் ஒரு 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பொம்மைகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அவங்க வீட்டில் இருந்து இருக்கணும். பார்க்குற பார்வையும் அப்படி பார்த்தாங்க அப்படின்னா நிச்சயமா இவங்களுக்கு பிரபஞ்சம் அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணும். அவங்க நினைச்ச காரியான ஒரு அந்த பிளெஸிங்ஸ் வந்து பிரபஞ்சம் கொடுக்கும். அதாவது வீட்டில் பெட்ரூமில் வைங்க ஃபோட்டோ, எனக்கு தெரிஞ்சு வால்பேப்பரில் வைங்க. குழந்தைங்களை நம்ம சுற்றி குழந்தைங்க நிறைஞ்சு இருந்தாலே நமக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். அதான் நான் கரெக்டாக நல்ல ஒரு அருமையான 12 ராசிக்கும் இந்த ராசி எப்படி தடம் புரளுது, அதுக்கு என்ன திருப்பு முனை, அவ்வளோ அழகாக சொல்லிட்டோமா. அதுக்கான பரிகாரம் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. 12 ராசிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. நன்றி நன்றிம்மா. பார்த்தீங்களா, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ராசி வந்து தடம் புரளாமல் இருக்கிறதுக்கு பரிகாரம், திருப்பு முனை ஆகிறதுக்கும் நிறைய விஷயங்களை அழகாக சொன்னாங்க. யோக பிரபானா நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காதீங்க, அவ்வளோ விஷயம் தெரியுது அவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க பாரம்பரிய ஜோதிடர் அவங்க, அதனால் பாரம்பரியமாக வர்றதுனால அவங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன சந்தேகனாலும் சரி, வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து யோக பிரபா கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயே போய் பார்க்கலாம். ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களே அழகாக சொல்லி அதுக்கு ஒரு பரிகாரம், உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு அதுலேருந்து வெளியில் வந்து உங்களுக்கு வாழறதுக்கான வழிகள்லாம் எப்படி இருக்குமோ எல்லா விஷயத்தையும் அவங்க பார்த்து சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் சப்போஸ் நேரில் வர முடியல அப்படின்னா கூட ஆன்லைன்லேயே அவங்க பார்க்குறாங்க. ஓகேவா? பாருங்கள், ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்க இது. அதனால் முதல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.